திமுக அதிமுகவை தொடர்ந்து தாவேகவும் இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறது. இது குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் அளித்த பேட்டிகளை பார்க்கலாம். சில வாக்குறுதிகளை படிப்போமா? பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். இரண்டாவது, மதிப்பு மிகு மகளிர் திட்டம். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவரவர்கள் விருப்பப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி முகட்டிலே நின்று கொண்டிருப்பதால் தமிழக மக்களுடைய மனங்களை தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறார். அது அவர் கட்சிக்குள்ள உரிமை. இது புலியை பார்த்து பூனை கோடு போட்டு கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது என்று நம்புகிறேன். அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தேர்தல் அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கல. தமிழக அரசியலில் சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சிருச்சாங்க. இதெல்லாம் சொல்ல போனா வெத்து வேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏற்கனவே பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் திருநங்கைகளுக்கு தான் தனித்துறை சமூக நலத்துறை. அது தெரியாம அதனால எல்லாரும் கத்துக்கிட்டு வரட்டுங்க. அவங்க போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் ஐயா எடப்பாடி நான் வந்தா 2000 கொடுக்குறேன். இப்ப அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்ப நான் நீங்க 2000மா, நான் 2500. இப்ப எங்க அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏழை விடுவாங்க. நம்ம ஐயா பயில் வாங்குறாங்கன்னா உட்காந்து 2000, 3000, 4000 கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்ப பிளாப் ஆகுதோ அது வரை நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாற்றணும். அவருடைய பாணியிலே சொல்லணும்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்த் இல்லை. அவர் சொல்வதெல்லாம் பல திட்டங்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக 12 காலமாக நடந்தேறி வருகின்ற திட்டங்கள். அந்த திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா, அது நடந்து வருகிறதா இல்லையா என்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லாததுதான் இதை காட்டுகிறது.